ஓம் சாந்தி. பிராமண குழந்தைகளாகிய எல்லாருக்குமே அஸ்ரீரி நிலையினுடைய அனுபவம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றது. அஸ்ரீரி ஆகணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அஸ்ரீரி நிலையில் நம்மால் இருக்க முடியல. அஸ்ரீரி பயிற்சியினுடைய அனுபவம் எப்படி செய்கிறது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம வரும்போது அஸ்ரீரியாக தான் வந்தோம். ஆத்மா போகும்போதும் அஸ்ரீரி ஆகி தான் போக போகுது. அப்புறமும் நம்மால் அந்த அஸ்ரீரி நிலையில் ஏன் நிலைச்சிருக்க முடியல? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் நம்மால் அந்த அஸ்ரீரி நிலையினுடைய அனுபவம் செய்ய முடியல? யோகாவில் உட்கார்ந்தா அஸ்ரீரி ஆக வேண்டும் இல்லையா? இப்போ காரணம்னு பார்க்கும்போது 84 பிறவிகளாக ஆத்மா இந்த சரீரம் என்ற ஆடையை எடுத்து எடுத்து தன்னை சரீரம் என்றே நினைக்க ஆரம்பித்து விட்டது. நான் ஆத்மான்றதையே மறந்து போயிட்டது. சொருவமாயிட்டது. தேகத்தினுடைய சொருவமாயிட்டு தன்னுடைய உண்மையான சொர்பத்தை ஆத்மா மறந்து போய்விட்டது. அப்போ தேக அபிமானத்தின் காரணத்தினால நம்ம அந்த அஸ்ரீரி நிலையில் நிலைச்சிருக்க முடியல. இப்போ அஸ்ரீரி பயிற்சி நம்ம செய்ய விரும்புகிறோம். உட்கார்ந்த உடனே அடையணும்னு விரும்புகிறோம். சங்கம யுகத்தில் பாபா நமக்கு ஞானம் சொல்கிறார். எதுக்காக ஞானம் சொல்கிறார்? இந்த அஸ்ரீரி நிலையினுடைய அனுபவத்தை நம்ம ஆத்மா செய்யணுன்றதுக்காகத்தான் பாபா ஞானமே சொல்கிறார். இன்றைக்கு கூட பாபா முரளியில் என்ன சொன்னார்? குழந்தைகளே, எப்போ உட்கார்ந்தாலும் நான் ஆத்மா உட்கார்றேன், ஆத்மா அபிமானி ஆகி உட்காருங்கள் என்று சொன்னார் இல்லையா? தேகி அபிமானியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஈஸ்வரிய சம்பிரதாயம்னு பாபா சொல்கிறார். இப்போ நான் ஆத்மா இந்த காது மூலமாக கேட்டுட்ருக்கிறேன். அந்த உணர்வு நமக்கு ஞானம் கேட்கும்போது எவ்வளவு இருந்தது. இன்றைக்கு நாம் அஸ்ரீரி பயிற்சி செய்கிறதுக்கு முன்னால் இந்த அஸ்ரீரி நிலையினுடைய அனுபவத்தை நாம் அடைவதற்காக முதல்ல நாம் பாபா ஹோம்ஒர்க்கு கொடுத்தார் இல்லையா? அவ்யக்த வாணியில் எல்லாருக்கும் நினைவு இருக்கும். டெய்லி ஒரு நாளைக்கு 8 முறை பயிற்சி செய்யணும். 5 ஸ்வரூபத்தினுடைய பயிற்சி. பாபா என்ன சொன்னார்? தூக்கத்தை கூட நீங்கள் தியாகம் பண்ணியாவது இந்த பயிற்சியை 8 முறை செய்திருக்க வேண்டும் சொல்லியிருந்தார். பிறகு நிராகாரி ஸ்வரூபம், சம்பூர்ண ஃபரிஷ்தா ஸ்வரூபம், இந்த ரெண்டினுடைய பயிற்சி ஒரு நாளைக்கு 12 முறை நிராகாரி ஸ்வரூபம், 12 முறை ஃபரிஷ்தா ஸ்வரூபம். இந்த ரெண்டும் ஒரு நாளையில் செய்யும்போது 24 தடவை ஆயிட்டுது. இந்த பயிற்சி செய்ய சொன்னார். எப்படி சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சரீரத்துக்கு நம்ம ட்ரில் செய்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதே போல் நம்ம ஆத்மா சக்திசாலியாக இருக்கிறதுக்கு இந்த ட்ரில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்தது, ஆத்மா பரந்தாமத்தில் இருந்து அவதாரம் பண்ணியிருக்கு. நான் ஆத்மா பரந்தாமத்தில் இருந்து அவதரித்திருக்கக்கூடிய ஆத்மா, நான் எதுக்காக அவதாரம் செய்திருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம உணரணும், அனுபவம் செய்யணும். அடுத்தது, நம்ம ஆத்மா எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது? இந்த நாடக மேடையில் நடிப்பதற்காக வந்திருக்கிறது. ஆக நான் ஆத்மா மேலிருந்து இந்த சரீரம் என்ற ஆடையை அணிந்து இந்த உலக நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதை நாம் அனுபவம் பண்ணணும்.
நம்ம ஆத்மா சத்தியுகத்தில் எப்படி இருந்தோம், திரேதாயுகத்தில் எப்படி இருந்தோம், துவாபரயுகத்தில் எப்படி இருந்தோம், பிறகு கலியுகத்தில் நாம் எப்படி இறங்கணும் கீழே, சங்கமயுகத்தில் வந்து பாபா நமக்கு எந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்ருக்காரு, இப்போ நான் என்ன செய்யணும், எதுக்காக பாபா எனக்கு இவ்வளோ ஞானம் சொல்லிகிட்ருக்காரு, இப்பொழுது நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அபுகர் ஜானா ஹே, நான் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த நினைவு நமக்குள்ளே பக்காவாக இருக்கணும். அப்போ இதனுடைய அனுபவம் நமக்கு இருக்கணும். அடுத்தது, நான் ஆத்மா இந்த உலகத்தில் விருந்தாளி அல்லது நான் ஒரு வழிப்போக்கன். இப்படி நம்ம மவுண்ட் ஆப் போவோம். மவுண்ட் ஆப்புக்கு போகிறப்போ அகமதாபாத்தில் இருந்து பாபா வீட்டுக்கு அப்ரோடுக்கு போகணுன்னா அடுத்த ட்ரெயின் வர்ற வரைக்கும் பிளாட்ஃபார்மில் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ பிளாட்ஃபார்மில் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். எங்கே போவோம்? வெயிட்டிங் ரூம். அந்த வெயிட்டிங் ரூமில் போய் நாம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அடுத்த ட்ரெயின் வந்தால் தான் அந்த வெயிட்டிங் ரூம்லேருந்து நாம் ட்ரெயின் ஏறுறதுக்கு வருவோம் இல்லையா? அதே போல தான் இந்த உலகம் கூட ஜஸ்ட் நம்ம எல்லாரும் தங்கிட்டு போகிறதுக்கான ஒரு இடம். எப்போ இந்த கலியுகம் முடிந்துடுதோ, சத்தியுகம் வருமோ, அப்போ நம்ம எல்லா ஆத்மாவும் என்ன ஆகணும்? இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போயாகணும். அப்போ நான் ஆத்மா இந்த உலகத்துக்கு ஒரு வழிபோக்குனா வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கடி மனசில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது அனுபவம் செய்து கொண்டே இருக்கணும். அடுத்தது, அடிக்கடி நாம் வந்து நினைக்க வேண்டும், நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேன். எதுக்காக சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேன்னு நம்ம நினைக்கணும்? ஏன்னா இந்த இந்திரியங்களுடைய ரசனை வந்து ஆத்மா அபிமானியாக நம்ம ஆக விடாது. இந்த இந்திரியங்களுடைய ரசனையிலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால், நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி என்ற அந்த அனுபவத்தை நம்ம செய்யும்போது நம்மளால் அந்த அசரீரி நிலையை அனுபவம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போது முழு நாள் இந்த ஒரு நிலையாக அனுபவம் செய்திருந்தோன்னா, இப்போ நாம் வந்து அசரீரி நிலைக்கான பயிற்சியில் உட்காந்து செய்யும்போது சகஜமாக அனுபவம் ஆகும். ஆனால் முழு நாள் நாம் எந்த அளவுக்கு இந்த பயிற்சி செய்திருக்கிறோம் தெரியாது. ஆகையினால் இப்பொழுது நாம் இந்த ஒரு பயிற்சி ஒவ்வொரு சுமான நிலையும் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அல்லது 5 நிமிடங்கள் இருந்துவிட்டு பிறகு நாம் அந்த அசரீரி நிலையினுடைய அனுபவம் செய்யலாம். நான் ஒவ்வொன்றா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் சொல்ல சொல்ல அந்த ஸ்தித்தியில் நீங்கள் நிலைத்து விட வேண்டும். ஓம் சாந்தி. முதல்ல நாம் 5 ஸ்வரூபம் ட்ரில் செய்யலாம். பூர்வ மத்தியில் ஆத்மா பிரகாசமாக இருக்கிறத அனுபவம் பண்ணுங்க. பரந்தாமத்துக்கு பறந்து செல்லுங்க. உங்களுடைய மற்ற வீண் எண்ணங்களை எல்லாம் நிறுத்திட்டு 2 நிமிஷத்துக்கு பரந்தாமத்தில் சிவ பாபாவுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து நான் அசரீரி ஆத்மா என்ற அனுபவம் செய்யுங்கள்.
இப்போ பரந்தாமத்திலிருந்து சூட்சமதனத்துக்கு இறங்கி வாருங்கள். சம்பூர்ண பரிஷ்டா வைரத்தை போல் ஜொலிக்கக்கூடிய பிரகாசமான ஆடையை அணிந்து பாப் தாதாவுக்கு முன்னால அமருங்கள். பாப் தாதாவிடமிருந்து சக்திகளினுடைய கிரணங்கள், அனைத்து குணங்களின் கிரணங்கள் தனக்குள் நிறைவதை அனுபவம் செய்யுங்கள். இப்போது தன்னுடைய சத்தியுக சுயராஜ்யத்திற்கு இறங்கி வாருங்கள். சத்தோ பிரதானமான உலகத்தில் சத்தோ பிரதானமான இயற்கையின் சுகத்தை அனுபவம் செய்யுங்கள். தன் முன்னால் சத்தியுகத்தின் காட்சியை தெளிவாக பாருங்கள். இரட்டை கிரீடம் அணிந்து ராதா கிருஷ்ணரோடு நீங்கள் விளையாடுவதாக அனுபவம் செய்யலாம். பழங்கள் சாப்பிடுவதாக அனுபவம் செய்யலாம்.
இப்போது பூஜைக்குரிய ஸ்வரூபம் கோயிலில் நான் மூர்த்தியாக அமர்ந்திருக்கின்றேன். என் முன்னால் என்னுடைய பக்த ஆத்மாக்கள் என் தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய உள்ளத்தின் கூக்குரலை கேட்கின்றேன். அவர்களுடைய மன விருப்பங்களை அனைத்தையும் பூர்த்தி செய்கின்றேன். நான் சங்கமயுக பிராமண ஆத்மா. சங்கமயுகத்தின் பாக்கியத்தை நினைத்து பார்க்கின்றேன். சுயம் பகவானே எனக்கு அப்பா, டீச்சர், சத்குருவாக இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். இப்போது ஒரு வினாடியில் பரந்தாமம், ஒரு வினாடியில் சூட்சும லோகத்தின் சம்பூர்ண ஃபரிஷ்தா இந்த ட்ரில் 12 முறை இப்பொழுது அனுபவம் செய்ய வேண்டும்.
நான் ஆத்மா பிரகாசிக்கக்கூடிய மணியாக இருக்கின்றேன். பரந்தாமத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு நான் அவதாரம் செய்திருக்கின்றேன். உலக நன்மை செய்வதற்காக. ஆத்மா பரந்தாமத்திலிருந்து அவதரித்திருப்பதை உணருங்கள். நான் ஆத்மா பரந்தாமத்தில் இருந்து இந்த உலகம் என்ற நாடக மேடையில் நடிப்பதற்காக வந்திருக்கின்றேன். இந்த உடல் எனக்கு ஒரு ஆடை. ஐயாயிரம் ஆண்டுகளில் 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது என்னுடைய கடைசி பிறவிக்கு வந்திருக்கின்றேன். இந்த உடல் பழைய சரீரம், பழைய ஆடை. அழியக்கூடிய இந்த உடலை விட்டுவிட்டு என் சொந்த வீட்டிற்கு வாபஸ் திரும்பிச் செல்ல வேண்டும். உங்களுடைய 84 ஜென்மத்தை நினைத்து பாருங்கள். 5000 ஆண்டு சக்கரத்தில் ஆத்மா நான் எப்படி சுற்றி வந்தேன். இப்போது நான் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை பக்கா செய்யுங்கள்.
நான் ஆத்மா. இந்த உலகத்திற்கு விருந்தாளி. வழிப்போக்கனாகவும் இருக்கின்றேன். இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகின்றது. புது உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. சிறிது காலத்திற்கு மட்டுமே நான் விருந்தாளியாக இங்கு தங்கியிருக்கின்றேன் என்பதை அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது நான் ஆத்மா. என் நெற்றியில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் நட்சத்திரத்தைப் போல பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். இந்த உடல் வேறு, நான் ஆத்மா வேறு. நான் ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மா. என்னுடைய மனம் புத்திக்கு கட்டளையிடுகின்றேன். தன்னைத்தான் கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தியை கொண்டு வருவதற்கு கட்டளையிடுகின்றேன். நான் ஆத்மா ராஜா சொல்வதை என் கர்ம இந்திரியங்கள் கேட்டு அதன்படி நடக்கின்றது.
கடந்த காலத்தை பற்றிய, எதிர்காலத்தை பற்றிய எந்த விதமான எண்ணங்களும் இப்பொழுது எனக்குள் இல்லை. புத்திக்கு சொல்கின்றேன், ஒரே ஒரு பாபாவை மட்டும் ஒரே சீரான நிலையில் பார்த்து கொண்டிருப்பதற்கு கட்டளையிடுகின்றேன். நான் மிக லேசாக இருக்கின்றேன். ஆத்மா நான் 2 புருவங்களுக்கும் மத்தியில் நட்சத்திரத்தைப் போல ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். உடல் வேறு, நான் ஆத்மா வேறு. சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மாவாக தன்னை பாருங்கள். தேகம் என்ற உணர்வை மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆத்மா மேல் நோக்கி பறந்து செல்கின்றேன். 3வது கண் மூலமாக புருவ மத்தியிலிருந்து ஆத்மா வெளிப்பட்டு மேல் நோக்கி பறந்து செல்வதை பாருங்கள். பறவையைப் போல நான் ஆத்மா பறந்து செல்கின்றேன். மேலே செம்பொன் சிவப்பு நிறமயமான ஒளி நிறைந்த உலகம். என் ஆத்மாவிற்கு சொந்தமான வீடு. என்னுடைய இனிமையான வீடு. என்னுடைய சொந்த வீட்டிற்குள் செம்பொன் சிவப்பு நிறமயமான ஒளி நிறைந்த உலகத்தின் இனிமையான அமைதியை அனுபவம் செய்கின்றேன்.
நான் ஆத்மா. என்னுடைய இனிமையான தந்தை அன்பான சிவ் பாபாவிற்கு முன்னால் இருக்கின்றேன். ஞான சூரியனாக சிவ் பாபா மிக பிரகாசமாக இருக்கின்ற நான் ஆத்மா. அஸ்ரீரி நிலையில் பாபாவினுடைய சக்திகளை அனுபவம் செய்கின்ற நான் ஆத்மா அசரீரி நிலையில் இருக்கின்றேன். பிரகாசமாக மின்னிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆதி அநாதி ஸ்வரூபத்தில் நிலைத்து இருக்கின்றேன். அனைத்து தெய்வீக குணங்களும் என் ஆத்மாவில் நிறைந்திருப்பதை அனுபவம் செய்கின்றேன். அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்த ஆத்மா நான்.
என்னுடைய பழைய சன்ஸ்கார், கடினமான சன்ஸ்காரம் ஆத்மாவில் மர்ஜாகுகின்றது. ஆத்மாவிற்குள் மறைந்து போகின்றது. அழிந்து போகின்றது. நான் பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் சர்வசக்திவானாக என்னை உணர்கின்றேன். இந்த அசரீரி நிலையில் சிவ பாபாவுக்கு சமமாக விஸ்வ கல்யாணக்காரியாகி சக்திகளை நாலா பக்கமும் பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். மேலிருந்து கீழே சக்திசாலியான கிரணங்களோடு இறங்கி வருகின்றேன். நான் இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா என்பதை